இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னா, சென்னையில இருக்கிற வானகரம் மீன் மார்க்கெட்டு பக்கத்தில் தான் இருக்கோம். அந்த மீன் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஒரு பொருட்காட்சி போட்டிருக்காங்க. அந்த பொருட்காட்சி பேர் பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் டனல் அக்வேரியம் மெரைன் எக்ஸிபிஷன் சொல்லி போட்டிருக்காங்க. அது ஏஹெச்ஆர் சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து இந்த எக்ஸிபிஷன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. நீ கண்டிப்பாக போய் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எந்த மாதிரி பொருட்காட்சின்னா, நம்ம மீன் பல வகையான மீனும் அந்த அட்லீஸ்ட் அந்த மீன் குடுவை ஒரு நம்ம தலைக்கு மேலே வந்து மீன்னா இப்போ மிதந்து போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பப்ளிசிட்டி பண்ணி தான் இந்த பொருட்காட்சி ஆரம்பித்து. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே வந்து விளையாட்டு சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து தேவையான விளையாட்டு பொருட்காட்சியும் இருக்குது. கூட ஃபுட் ஸ்டால்லேருந்து எல்லாம் கேம்ஸ் ஸ்டால் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த பொருட்காட்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது உள்ளே போனால் ஒரு 5 மணிக்கு உள்ளே போனால் பாருங்கள் இந்த இடம் எப்படி இருந்திருக்கு. கொஞ்சம் காலியாக தான், கொஞ்சம் வெறும் பைக் மட்டும்தான் வந்திருக்கு. இது ஒரு பைக் பார்க்கிங் வந்து 30 ரூபா. பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாம் சுற்றி பாருங்கள். எல்லாமே பாருங்கள் பெரிய இடமும் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறதால இங்கே பார்க்கிங் பிரச்சனை எதுவுமே கிடையாது. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே ஃபுல்லாக ஃபிஷ்ஷு ஒரு இமேஜை வந்து வச்சுருப்பாங்க. என்ட்ரன்ஸு அதுதான் இமேஜு. அதுக்கு கீழே அதுக்கு உள்ள நம்ம போகிறது டிக்கெட்டு வந்து எவ்வளோனா 100 ரூபா. இந்த பொங்கலுக்காக இந்த 100 ரூபா ஏற்றிருக்காங்க. அதுக்கு முன்னெல்லாம் வந்து 60 ரூபா இருந்துன்னு சொல்லியிருந்தாங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. செகண்ட் வந்து கார்டு ரீஃபண்ட் கவுண்டரும் கார்டு ரீசார்ஜ் கவுண்டரும் வச்சுருக்காங்க. அது என்னன்னா, சப்போஸ் நீங்கள் உள்ளே போய் கேம் ஆடுறீங்க, ஏதாவது ஒரு பொருளை வந்து ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு கொடுக்குறாங்க. அந்த கார்டோட ரேட் வந்து 15 ரூபா. அதில் நீங்கள் எவ்வளோனா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மால்லாம் போனால் அந்த கேம்ஸ் ஆடுறோம் பார்த்தீங்களா, அந்த கார்டு கொடுத்துறாங்களா ரீசார்ஜ் கார்டு மாதிரி, அந்த மாதிரி தான் இதுவும். ஒரு 15 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த கார்டு கொடுத்துருவாங்க. அதில் நம்ம எவ்வளோ காசு போகிறோமோ வச்சுருக்கலாம். நீங்கள் வந்து ஃபுட்டாலும் சரி, அங்கே உள்ள அந்த கேம்ஸ் ஆடுறதாலும் சரி, எல்லாமே இந்த கார்டு மூலமாக தான் ஆட முடியும். நிறைய எல்லாமே ஒரு 98% ஃபுல்லாக கார்டு தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு சில இடத்துல மட்டும்தான் பணம். அதெல்லாம் நீங்கள் கார்டு எடுத்துக்கோங்க இப்போவே. சப்போஸ் இந்த கார்டு வந்து நீங்கள் ரிட்டன் வந்து ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக முடிச்சு வெளியே வந்தீங்கன்னா இதை பாருங்கள், இங்கே இருக்குது, உள்ளே இருக்குது, எவ்வளோ காசுனாலும் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். கவுண்ட்ரு அப்புறம் வந்து நம்ம உள்ளே என்ட்ரியாக போனீங்கன்னா எடுத்தோன்னே உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா வெளியே எந்த அளவுக்கு இருக்கோ அதை உள்ளே பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா வெளியே. ஆனால் உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக ப்ளூ மேட் மாதிரி ஃபுல்லாக ப்ளூவாகவே இருக்கும். ஏன்னா ஒரு வாட்டருக்குள்ளே நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி அந்த எஃபெக்ட் வச்சுருப்பாங்க. அது உள்ளே என்ட்ரி ஆனோன்னா நாங்கள் போகிற டைமில் ஏதோ ஒரு வவுச்சர், அது குலுக்கல் முறையில் வந்து சில கிஃப்ட்டு தருவோம் அப்படின்னு சொல்லி கிஃப்ட் ட்ரான்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை ஃபுல்லாக ஃபுல் பண்ணிவிட்டு நான் உள்ளே போனேன். உள்ளே போய் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சின்ன சின்ன தொட்டி, அதாவது தொட்டிக்குள்ளே மீன்கள், விதவிதமான மீன்கள் எல்லாமே இருந்தது. எல்லாமே வந்து அப்படியே அந்த உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக ஏதோ ஒரு ஒரு ப்ளூ கலரில் ஃபுல்லாக அந்த இடமே ப்ளூவாக தான் இருந்தது. ஒரு வாட்டருக்குள்ளே போகிற மாதிரி தான் இருந்தது. அங்கங்கே ஃபுல்லாக எப்படின்னா அந்த எந்த கண்ணாடி தொட்டியும் தொடக்கூடாதுன்னு டோன்ட் டச் அப்படின்னு போட்டிருக்காங்க. உள்ளே எல்லா ஒரு இடத்துலையும் வந்து விதவிதமான மீன்கள் வச்சுருக்காங்க. சரி, அப்படியே உள்ளே போனவா தான். அது பிறகு பார்த்தா தான் நீங்கள் வந்து எதிர்பார்த்த அந்த என்ட்ரன்ஸ், அது ஆக்கோ, அது எப்படின்னா நம்ம தலைக்கு மேலேருந்து சுற்றி மீன்கள் வந்து பல விதமான கலர் மீன்கள் வந்து ஏகப்பட்ட வித்தியாச மீன்களை நீங்கள் பார்க்கலாம். இதுவே பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து அதை ஃபோட்டோவும் எடுத்துருந்தாங்க. நீங்கள் ஃபோட்டோலாம் எடுக்கலாம், அனுமதி உண்டு. ஆனால் யாரும் டச் பண்ணாதீங்க, ஏன்னா இது ஃபுல்லாக கண்ணாடி தான் எல்லாமே. அதை டச் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வழியாக பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா தான் அந்த பொருட்காட்சி வந்து ஆரம்பிக்குது. உள்ள என்ட்ரன்ஸு வெளியே வந்த பிறகு பாருங்கள், அழகாக நீட்டாக நடக்கிறதுக்கு வந்து அழகாக அந்த கீழே வந்து அந்த க்ரீன் கலரில் வந்து அந்த ஒரு நெட்டு மாதிரி இருக்குது, அதை போடுறாங்க. அதாவது எல்லா இடத்துலையும் நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் இருக்குது. பரவாயில்ல, இந்த பொருட்காட்சி வந்து அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. இப்போ அதுக்கு முதல்ல வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா மண்ணில் நடக்காமல் ஃபுல்லாக அந்த க்ரீன் நெட் போட்டதால் ஃபுல்லாக நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ சின்னவங்க வந்து பெரியவங்க வந்து ஈஸியாக நடக்கலாம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டால் போட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான எந்த ஸ்டால்னாலும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பாருங்கள், எல்லாமே ஸ்டால் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து நாங்கள் வந்து டிடின்னு ஒரு மசாலா ஒரு இதுக்கு போனோம். அது சில மசாலா வாங்கினா அதுக்கு தேவையான கிஃப்ட்டில் வந்து பக்கெட் அதுன்னு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சோடா,
இந்த மாதிரி எல்லாமே இருக்குதாங்க. அதுக்கடுத்தது வந்து அந்த இது உருவாக்கின இந்த ஏஹெச்ஆர் அந்த கம்யூனிட்டி அவங்களே வந்து இந்த ஃபிஷ் மசாஜ் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 ரூபா. இல்லை மினிமம் எப்படின்னா 50 ரூபா, 60 ரூபா, 100 ரூபா. இதுதான் இங்கே வந்து இந்த பொற்காட்சியில் இருக்கிற அமௌண்ட்டு. நீங்கள் அதெல்லாம் வந்து அதை மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கேம் ஆனாலும் சரி, எந்த பொருள் எடுத்தாலும் சரி, இங்கெல்லாம் வந்து இந்த கேம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேமுக்கும் பார்த்தீங்கன்னா ரேட் அதிலே போட்டு பாருங்க. 30 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா. ஆனால் எக்காவது வந்து கேஷ் கிடையாது. அது முதல்ல நினச்சிங்க. கார்டு நீங்கள் கையில் வச்சுருக்கணும். எல்லாமே ரீசார்ஜ் பண்ணணும். அந்த கார்டை கொடுத்தா தான் ஒரு டோக்கன் மாதிரி தருவாங்க. அதை வச்சா நீங்கள் கேம்லாம் ஆட முடியும். ஆனால் இடம் வந்து உண்மையில செம்ம நீட்டாகுது. நீங்கள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த அப்பளம், இந்த தீவுத்திரலில் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த பொற்காட்சியில் நடக்கிற அப்பளம் கூட இங்கே இருக்குது. பஜ்ஜி, இந்த அப்புறம் ஸ்மோக்கு பிஸ்கெட்டு, எல்லா வகையான ஸ்டாலும் போட்டிருக்காங்க. அப்புறம் சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு தேவையான விளையாட்டு எல்லாமே இருக்குது. இங்கே இருக்கிற விளையாட்டில் எப்படின்னா எதுவுமே வந்து கையில் பணம் கொடுத்துலாம் வாங்க முடியாது. எல்லாமே வந்து அந்த கார்டு காமிச்சிங்கன்னா அந்த கார்டு ரீசார்ஜ் பண்ணும்போது எப்படின்னா உங்களோட கடைசி ஃபோன் நம்பரோட கடைசி 4 நம்பர் மட்டும்தான் பின்கோடு. அதை வந்து பின் பண்ணி கொடுத்துருவாங்க. எங்கே போய் நீங்கள் வந்து அந்த கேமில் போய் அந்த டிக்கெட் எடுக்கணும்னா கூட அந்த கடைசி 4 நம்பர் சொல்லணும். அப்புறம் அங்கே வந்து அங்கங்கே வந்து ரீசார்ஜும் இருக்குது. நீங்கள் எவ்வளோனா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ சொல்கிறேன், இதில் எல்லாமே வந்து மினிமம் 50 ரூபா, 60 ரூபா, 100 ரூபா. அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வந்து விளையாட வேண்டிய எல்லா கேம்ஸும் இருக்குது. அதை மறக்காதீங்க. ராட்டினம் இருக்குது, அந்த வாட்டர் அதை இப்போ போட்டு போகிற மாதிரி சின்ன பசங்க தேவையான அந்த ட்ரெயின், அந்த ஃபிஷ்ஷில் போடுறது, காரில் போடுற ரைடிங்கு, அப்புறம் அப் அண்ட் டவுனு, இந்த மாதிரி வீல் சுற்றுறது, ஜிக்ஸாக் பண்ணுறது, இந்த மாதிரி வாட்டர் பலூன்னு எல்லாமே குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க பெரியவங்களுக்கு எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்தீங்கன்னா எல்லோரும் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து மணி ஒரு 6:30 மணி ஆனோன்னு பாருங்கள், செம்ம ரஷ்ஷாக இருக்குது. நான் உள்ளே போகும்போது கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து கூட்டம் அதிகமாகிடுச்சு. வர கூட்டம் அதிகமாக இருந்தது. சரி, கடைசியாக நம்ம வந்து வெளியே வரத்துக்குன்னா வந்து ராட்டினம் போகலான்னு சொல்லி டிக்கெட் எடுத்துகிட்டு 100 ரூபா டிக்கெட் எடுத்து லைன் இருந்து ஏறி பாருங்கள். அதோடய வியூவை பாருங்கள், எவ்வளோ ஹைட்டில் இருந்து அந்த பொற்காட்சி ஃபுல்லாக நான் காட்டுறேன் பாருங்கள். இது செம்ம என்ஜாய்மெண்ட் தான். ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் போயிட்டு உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு பயங்கர ஒரு த்ரில்லாகவும் இருந்தது. இதெல்லாம் நீங்களாம் அனுபவிங்க. நம்ம சென்னைக்குள்ளே வானகத்தில் தான் இருக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரைவேட்டுக்காரங்க பண்ணுறது தான். நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குது. அதால் நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தால் உங்களுக்கும் அது பிடிக்கும். அதே மாதிரி ஃபுட்டும் இருக்குது. சீ ஃபுட்டுலாம் இருந்தது. அது மினிமம் 150லேருந்து நான் அந்த ரேட்டு ரீசனபிள் ரேட்டில் தான் இருக்குது. எல்லாமே வந்து இங்கே இருக்குது. இதை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே போனால் அது அப்படியே வந்த வழியிலே ரிட்டன் வந்து வெளியே போங்க. அங்கே ஒரு எக்ஸிட்னு இருக்கும், அப்படியே வந்துங்க. நாங்கள் வெளியே வந்தோன்னு பாருங்கள், நாங்கள் வரும்போது கூட்டம் எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் மணி ஒரு 7 மணி. எவ்வளோ பாருங்கள் பைக்கு பாருங்கள், ஃபுல்லாக காலியாக இருந்த இடம்லாம் எவ்வளோ பைக் இருக்குது பாருங்கள். செம்ம ரஷ்ஷு.
அதால் எல்லாரும் மக்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா சிட்டிக்குள்ளேயே இவ்வளோ அழகாக நீட்டாக வர இதெல்லாம் கண்டிப்பாக வரலாம். செகண்ட் இங்கே ஒட்டகம் குதிரை இருக்குது. இந்த குதிரை இது ரேட் வந்து 80 ரூபா தான், கேஷ் தான் இது. அதனால் யாருனாலும் வரலாம், பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வந்து இந்த ரைடிங் பண்ணலாம். மறக்காமல் உங்களுக்கு வந்து சென்னைக்குள்ளே ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொற்காட்சிக்கு வாங்க. லீவ் டைம்லும் சரி, எந்த டைம்லும் சரி, ஈவினிங் டைமில் இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடமா இந்த பொற்காட்சி இருக்கும். மறக்காதீங்க, வானகர் மீன் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் சர்வீஸ் ரோடில் தான் இருக்குது. வந்தீங்கன்னா ஒரு என்ஜாய் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த இது வந்து நீங்கள் ஏற்கனவே போயிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை எங்களுக்கு வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.